அதெல்லாம் சொல்லியிருக்கேன், ஆனால் அவர் கேட்கல. ஆட வச்சிருக்காரு. ஆமாம் ஆமாம், கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆடி தான் ஆகணும்னு சொல்லுவார் அவர் எப்போவுமே. ஆனால் அதை சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார். ஸோ எதுவும் சொல்ல முடியாது. அவருடைய விஷன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனால் அதை கெடுக்க விரும்ப மாட்டேன் எப்போவுமே. நல்லா இருக்க கம்போசிங், நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டால் கற்றுக்கலாம் அப்படின்றதுனால சாங் நல்லா வரும், அவ்வளோதானே. ஓகே, ரவி மோகன் சார் பொறுத்தளவுக்கு எனி ஸ்டைல் யூ கிவ் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுவார். அது ஒரு குத்து இருந்தாலோ இல்லை ஸ்டைலிஷான எனிதிங் இட் இஸ். மாஸ்டர் உங்களுக்கு எப்படி இருந்தது? விச் ஒன் அவர் ஆடி ரசிக்கிறதுக்கு என்ன மாஸ்டர்? சார் வந்து ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட் டைம் நான் மீட் பண்ணி அவருக்கு சாங் கொரியோகிராஃப் பண்ணும்போது நான் அப்போ தான் ஸ்டார்டிங் கற்றுக்குட்டி. அவர் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸு. நான் வந்து அப்படியே லைட்டாக எப்படி சொல்கிறது அப்படின்னு ஒரு மாதிரி பார்த்துட்டு ஈ மேட் மீ வெரி கம்ஃபர்டபுள். நான் என்னோட எல்லா இன்டர்வியூலையுமே சொல்லியிருப்பேன். என்னென்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பர்சன் வந்து எப்படி சொல்கிறது, அவர் வந்து அவரோட டான்ஸ் மூவ்ஸ் வந்து ஃபஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ அட்மைர் இஸ் டான்ஸ் மூவ்ஸ். நாட் இது ஸ்டேஜுக்காக சொல்ல, எல்லா இன்டர்வியூலையுமே சொல்லுவேன் ஹூஸ் த பெஸ்ட் டான்ஸர் அப்படி சொல்லும்போது நான் அவரோட பேர் சொல்லிட்டே இருப்பேன். ரவி சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரோட லெக் மூவ்ஸ்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னுவேன். ஸோ இன்றைக்கி அதே எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால அவர் இங்கே நிற்கிறக்கும் அதுக்கும் ஒரு காரணம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐ எம் ஃபீலிங் வெரி ஹாப்பி ஃபார் தட்.